நாம் எபிரேயருக்கு நிருபத்தில் ஒரு வசனத்தை நாம் கேட்டோம். அந்த வசனத்தை இன்னொரு கோணத்திலே நாம், ஏனென்றால் இந்த நேரத்தில் இந்த அப்பம்புக்கிற ஆராதனையில் அதை இப்படி நாம் பார்க்கலாம். நாம் படித்த அந்த எபிரேயர், அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை படித்து விட்டு நாம் வருவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதாவது அப்பம்புக்கிற ஆராதனை அப்படிங்கிறது அல்லது அப்பவும் ரசத்தையும் பற்றி நாம் பேசும் பொழுது அங்கே அதாவது நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை அடிக்கடி பழைய ஏற்பாட்டிலிருந்து நீங்கள் படித்திருப்பீர்கள். அதாவது நோவாவிலிருந்து எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பலி செலுத்தினது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நோவா அந்த பேழையை விட்டு வெளியே வந்த உடனே ஆண்டவருக்கு பலி செலுத்துவார். அதேபோல் அதுக்கப்புறம் வருகிற எல்லாருமே அந்த பழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த ஒவ்வொரு தடவையும் அந்த பலியை ஆண்டவர் முகர்வார் அல்லது முகர்ந்து பார்ப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை பாருங்கள். அது அப்படி தான் எழுதப்பட்டிருக்கும். ஆதியாம் புஸ்தகத்தில் அந்த நோவா பலி செலுத்தின போது எட்டு 21 ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21 வசனம் 20ஆம் வசனத்தில், நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இது பழைய ஏற்பாட்டில் இது போல தான். இதற்கப்புறம் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு தேவ மனிதர்களும் இதை செய்தார்கள். அதற்கப்புறம் ஆண்டவர் அந்த தேவனுடைய ஜனங்களுக்கு என்று ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அந்த கூடாரத்திலே தினந்தோறும் பலி செலுத்தப்பட்டது. அதையெல்லாம் ஆண்டவர் முகர்ந்தார் அப்படின்னு நாம் சொல்லலாம். அப்போ அதுபோல் தான் கிறிஸ்துவும் கூட, கிறிஸ்துவுடைய ஆண்டவரும் தன்னை கடைசியாக அதாவது வாழ்நாள் பூராவும் தன்னை பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். கடைசியிலே ஒரு ஜீவ பலியாக, பாவ நிவாரண பலியாக கடைசியிலே அவர் ஒப்பு கொடுத்தார். அதுதான் கல்வாரி சிலுவையில் நடந்தது. இப்படி செய்த இந்த எல்லா விஷயங்களையும் பிதாவாகிய தேவன், ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட பலிகள் நிறுத்தப்பட்டாகிவிட்டது. அதுக்கப்புறம் ஆண்டவர் எந்த பலியும் மற்ற பலிகளை அவர் நுகர்ந்து பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து தான் கடைசி பலி. அப்போ அதை அவர் முகர்ந்து பார்த்த பொழுது அவர் என்ன செய்தார்? அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஏன் அப்படின்னா, அந்த பலி அவ்வளவு உண்மையாகவும் நன்றாகவும் இருந்தது. அதைத்தான் இங்கே வாசித்தோம். இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு பிரியமான பலியாகவும், அந்த வசனத்தை பாருங்கள், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை, அதான் ரொம்ப முக்கியம். சுகந்த வாசனை ஆண்டவருக்கு அது ஒரு பிடித்தமான, அல்லது அதை முகர்ந்து பார்த்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே கிறிஸ்து தன்னை தேவனுக்காக ஒப்பு கொடுத்த அந்த வாழ்வானது தினந்தோறும் தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையாக இருந்தது. நீங்கள் ஒரு நறுமணத்தை முகர்வது உங்களுக்கு எவ்வளவு ஒரு செண்டாக இருக்கலாம், அல்லது ஒரு வாசனையாக இருக்கலாம். அதை முகர்ந்து பார்ப்பது எவ்வளவு நல்லது.
ஆனால் ஒரு சாக்கடை வாசனை என்ன செய்ய மாட்டோம்? சாக்கடை வாசனை இருக்கிற இடத்துல நாம் அதிக நேரம் இருக்க மாட்டோம். ஆனால் கிறிஸ்துவுடைய வாழ்வானது தினந்தோறும் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு ஒரு சுகந்த வாசனையாக இருந்தது. அப்படிதான் அவர். அப்போ அது எப்படி அப்படின்னு கேட்டால், எதற்காக அப்படின்னா அந்த வசனத்தை பாருங்கள். அந்த முதல்ல என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து நமக்காக. ஏன்னா இப்போ இவர் முகர்ந்து பார்த்து இந்த பலியை ஏற்றுக்கொண்டால்தான் என்ன நடக்கும்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த வாசனையை முகர்ந்து பார்த்து அவர் அது வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு நாள் அவர் தள்ளி விட்டிருப்பார் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யாது? நாம் மீட்கப்பட முடியாது. ஆகவே அனுதினமும் அவர் செலுத்தின அந்த பலியானது தேவனுக்கு எப்படி இருந்தது? சுகந்த வாசனையாக இருந்தது, சுத்தமான பலியாக. அப்போ அனுதினமும் ஆண்டவர் இப்படி தான் சகோதரர்களே வாழ்ந்தார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு நாள் அது ஒரு தவறான ஒரு வாசனையாய் ஆண்டவருக்கு இருந்திருக்கும் என்று சொன்னால் என்ன ஆகாதுன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்போ நாள்தோறும், எனவே தான் நான் பல நேரங்களில் இங்கே நின்று ஆராதிக்கும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து துதிப்போம் அல்லவா? நம்ம எல்லோரும் சேர்ந்து துதிக்கிற நேரத்தில் இப்படி நான் சொல்லுவேன், ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை என்ன செய்யணும்? நீங்கள் முகர்ந்து பார்க்கணும். பரலோகத்துக்கு இந்த ஆராதனை வர வேண்டும். இந்த ஆராதனையை ஆண்டவர் என்ன செய்யணும்? முகர்ந்து பார்க்க வேண்டும், முகர்ந்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். ஆகவே அப்படிதான் ஆண்டவர் இயேசு வாழ்ந்தார். தினந்தோறும் அவருடைய வாழ்க்கையை முகர்ந்து பார்க்கும் பொழுது அது சரி. எதற்காக அப்படின்னு கேட்டால் நமக்காக. இப்போ இப்படி நம்மை நேசித்த அந்த ஆண்டவரை இப்படி, அதாவது இது வேறு யாருக்காக அல்ல. இப்போ இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு தன்னை கொடுத்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக அவர் தன்னை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தார். ஆகவே அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டு அங்கே பாருங்கள், சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அப்போ இயேசு வாழ்ந்த வாழ்க்கை தனக்காக, தன்னுடைய இஷ்டத்திற்காக, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இந்த நேரத்தை நான் இப்போ நம்ம கேட்டோமல்லவா, நம்முடைய நேரம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு பிடித்தது, எனக்கு பிரியமானது அப்படின்னு இயேசு என்ன செய்யலை? அவர் வாழவே இல்லை. அவர் எப்படி தன்னை நியாயந்திருத்தார் அப்படின்னு சொன்னால், அல்லது இயேசு எப்படி வாழ்ந்திருப்பார் அப்படின்னா, நான் வாழ்கிற வாழ்க்கை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, அல்லது தினந்தோறுமே அவர் அப்படி யோசித்து பார்த்தார். தினந்தோறுமே நாம் இப்பொழுது கேட்டமல்லவா, அவர்கள் பகிர்ந்து கொள்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நின்று கணக்கொப்பி வைக்கிற அந்த வாழ்க்கையை அதை இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம்னா, ஆண்டவரே இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கை உமக்கு சுகந்த வாசனையாய் இருந்ததா அப்படின்னு சொல்லி அவர் வாழ்ந்தார். அப்போ எதற்காக அப்படி வாழ்ந்தார்னா, அவர் நல்ல பேர் வாங்குவதற்காக அல்ல. யாருக்காக? நமக்காக. அப்போ இவ்வளவாய் அன்பு கூர்ந்து பேச்சு மூச்சு ஒரு தாய் ஒரு தாயும் தகப்பனும். எனக்கு தெரியும், நான் குன்னத்தூர்லேருந்து இங்கே இடுவாய்க்கு வேலைக்கு வந்து கொண்டிருந்த கிட்டத்தட்ட பல வருஷங்கள் அப்படி எங்கள் ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தேன். அப்படி வந்துட்டு இருந்த காலத்துலலாம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது ஒரு மனுஷனை, ஒரு தகப்பனையும் ஒரு மகனையும் பார்ப்பேன். அந்த தகப்பனை பற்றி எனக்கு தெரியும். அவர் ஒரு சைக்கிள் கடை வச்சுருந்தார். அவர் டவுசர் தான் போட்டிருப்பார். சைக்கிள் கடையில் டவுசர் தான் போட்டிருப்பார். அந்த காக்கி டவுசரை போட்டுட்டு தான் அந்த மகனும் என்ன செய்கிறான்? உயர்ந்த படிக்கிறான். அவன் காலேஜ் போகிற மகனை கொண்டாந்து பஸ் ஸ்டாண்டில் அவனோட நடந்து வருவார். மகன் எப்படி இருக்கிறான்? மகன் இன் பண்ணி கொண்டு அவனுடைய ஸ்டைலே வேறு. ஆனால் அவங்க பக்கத்தில் வர்றது யார்? அவங்க அப்பா.
அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சைக்கிள் கடைக்காரர் போட்டிருக்கிற ஒரு ட்ரவுசரை போட்டு வருவார், இதை நான் பார்ப்பேன். அப்போ அந்த தகப்பன் யாருக்காக வாழ்ந்தார்? தன் மகனுக்காக வாழ்ந்தார். தன்னை பற்றி அவர் சிந்திக்கவில்லை. தன் மகன் இன் பண்ணிட்டு போகிறான், நம்ம டவுசரை போட்டு போகிறோமேன்னு இல்லை. இப்போ அந்த மாதிரி தான் சகோதரர் சொல்லி இயேசு நமக்காக வாழ்ந்தார், நமக்காகவே வாழ்ந்தார். இப்போ அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை ஒரு ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியுமல்ல, நம்முடைய பாட்டு குற்றத்தில் கூட இருக்கு. அதாவது இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு அம்மா, அந்த அம்மா கூட, அந்த பாட்டு எழுதின அம்மா கூட இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரு வரி இருக்கும், நான் அவரை பார்க்கும்போது அவருடைய காயங்களை என்ன செய்வேன், நான் முத்தம் செய்வேன் அப்படின்னு சொல்லி. எனக்காக ஆண்டவரே நீங்கள் காயம்பட்டீங்களே அப்படின்னு சொல்லி நான் முத்தம் செய்வேன் அப்படின்னு. இப்போ ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஆண்டவரை நேசித்த அந்த ஆண்டவர் நம்மை நேசித்தார். அந்த நேசத்தை நினைத்து நான் போய் ஏன் முத்தம் செய்கிறேன்? ஏனென்றால் என்னுடைய பாவங்கள் தானே உமக்கு இந்த காயத்தை உண்டு பண்ணது, என்னுடைய அசுத்த சிந்தனைகளினால் தானே உம்முடைய தலையிலே முள்முடி வைக்கப்பட்டது, என்னுடைய இருதயத்தின் நினைவுகளால் தானே உம்முடைய விழாவிலே ஈட்டி குத்தப்பட்டு விட்டது. என் கைகள் செய்த பாவத்துக்காக, என் கால்கள் செய்த பாவத்துக்காக உமது கைகள் கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. இப்போ நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே, நான் உம்முடைய கை பார்த்து முத்தம் செய்வேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அன்பின் உறவை சகோதர சொல்ல இப்போ நாம் கேட்டமல்லவா, இந்த நியாயத்தீர்ப்பு தேவனால் நியாயந்தீர்க்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் எப்பொழுது பாவம் மிகப்பெரிய பாவமாய் மாறுகிறது அப்படிங்கிறதுல தான் இருக்கிறது. பாவம் எப்பொழுது பெரிய பாவமாய் மாறுகிறது, பயங்கரமான பாவமாய் எப்பொழுது மாறுகிறது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு நெருக்கமான உறவிலே இருக்கிறவர்கள் தான் உதாரணமாக ஒரு ரோட்டில் போகிற மனிதன் என்னை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அது பெரிய பாவம் கிடையாது, அல்லது என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் என்னை தரைக்குறைவாய் பேசுகிறார் என்று சொன்னால் அது பெரிய பாவம் கிடையாது. ஆனால் அது பாவம்தான், பாவம் இல்லை என்று சொல்லவில்லை, பாவம்தான். ஆனால் வெளியில் இருக்கிற ஜனங்கள் ஒரு நியாயாதிபதி, ஒரு நீதிபதி நியாயந்திருக்கும் பொழுது என்னை அறியாத ஒரு மனிதன் என்னை தவறாய் பேசுனது பாவமானு கேட்டால் பாவம்தான். ஆனால் அதைவிட எது பெரிய பாவம் அப்படின்னு கேட்டால், சில பிரிவுகள், சட்டப்பிரிவுகள், உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த சட்டப்பிரிவுகளை நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில பிரிவுகள்லாம் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். நம்ப வைத்து நிறைய பிரிவுகள் சட்டத்தில் இருக்கிறது. அந்த சட்டத்தையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யாரோ ஒருவர் ஒரு மனிதனை அடிக்கிறார், தவறாய் புரிந்து கொண்டு அடிக்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பிரிவு. ஆனால் சில பிரிவுகள் இருக்கிறது. அது என்ன பிரிவுகள்னால், நெருக்கமாக இருக்கிறவர்கள், ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கிறவர்கள், ஒரு மனைவி, ஒரு கணவன், ஒரு தகப்பன், தாய், பிள்ளைகள், நெருங்கிய உறவு, சகோதரர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு சில சட்ட பிரிவுகள் இருக்கிறது. இதற்கு தண்டனை மிகவும் அதிகம். இப்போ அந்த மாதிரி சகோதரர்களே, இப்போ நான் தேவனால் நியாயந்தீர்க்கப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படி? நீங்கள் அதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். அது ஏதோ தேவனை குறித்து ஒரு இன்னொரு கோணத்தை நாம் என்ன செய்ய எடுத்து வரக்கூடாது. ஏன் அதிக நியாயத்தீர்ப்பு அப்படின்னா, அதாவது எனக்காக வாழ்ந்த அவரை, உதாரணமாக அந்த வசனத்தை பாருங்கள், இப்படி எழுதப்படுவது சரிதானா அப்படின்னு, இப்படி என்னை குறித்து எழுதப்பட்டு விடுமோ அப்படின்னு நான் பயந்திருக்க வேண்டும். இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்? சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவராக இருந்தால், இப்படி நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இப்படி நடக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு ரோட்டில் போகிறவனை நான் அவனை ஏமாத்தினேன், அவனை அடித்தேன் அப்படிங்கிற குற்றத்தில் அது வராது. இல்லை, அப்படி வராது. ஏன்னா
கிறிஸ்து என்னை நேசித்து எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடினாலே, இப்போ நான் இப்பொழுது பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டால், அது ஏதோ ஒரு இப்போ உதாரணமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது எத்தனையோ பேர் அவரை நிந்தித்தார்கள், தூஷித்தார்கள். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த 12 சீசரில் இருந்தார் அல்லவா, 12 சீசரில் ஒருத்தன் கெட்டுப்போனான், அது வேறு. அதே போல் பேதுருவை எடுத்து பாருங்கள், அல்லது மற்றவர்களை எடுத்து பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்களை எடுத்து பாருங்கள். இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை நிந்தித்தார்களான்னு கேட்டால் நிந்தித்தார்கள். சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு சொல்லி நிந்தித்தார்கள். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு சீசன் உதாரணமாக யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் கிறிஸ்துவை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரரையானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு யோவான் சொல்லியிருந்தால் அதை பார்க்கறதுலாம் என்ன சொல்லியிருப்பாங்க? இப்போ ஒரு பரிசேயர்கள், வேதபாரர்கள், போரிச்சவர்கள் நிந்தித்தார்கள். அவங்க சொன்னதாக சொல்லியிருந்தா, ஏப்பா ஒரு மனுஷன் இப்படியா நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற குற்றம் ஓரளவுக்கு இருக்கும். இப்போ யோவான் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்த யோவான் அப்படி சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? அது அது எவ்வளோ பெரிய பாவம். ஆமாம். ஏன்னா யோவான் யார்? யோவான் அவருடைய சீசன், அவரால் ரட்சிக்கப்பட்டவன், அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தவன். இப்போ அவன் கிறிஸ்துவனுடைய தலையிலே முள்ளை வைத்து முடியை வைத்து அடித்திருப்பான் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? பாவ சண்டாளா, துரோகி அப்படின்னு இந்த யோவானை எத்தனையா பேசியிருப்போம் நாம். பேதுரு அழுதார் தெரியுமா சகோதரர்? சொல்லி எதற்காக அழுதார்னா, அவர் அழுதது, ஆண்டவரே உண்மை நான் என்ன செஞ்சிட்டேன், தெரியாதுன்னு நான் என்ன செஞ்சிட்டேன், சொல்லிட்டனே. அதுதான் அவரை அவர் வேதனைப்படுத்தியது. அந்த மாதிரி தான் சகோதரர் சொல்லு. பாவம் எப்பொழுதும் மிகுந்த பாவமாய் மாறுகிறதுன்னு கேட்டால் ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவை பொறுத்தது அது. இப்போது ஒவ்வொரு காயங்களிலே முத்தம் செய்வேன் அப்படின்னு இருந்தால், இப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம்? நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்யும் பொழுது நாம் என்னதான் செய்கிறோம்? தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் என்னதான் செய்கிறோம்? தேவனுடைய குமாரனை நான் மிதிப்பேனா? நான் மிதிக்கிறேனா? இது நீ நினச்சி பாருங்க. நான் மிதிப்பேனா? ஆண்டவரே என்னை கொன்று வேணாலும் போடுங்க, நான் போய் காலில் எப்படி மிதிப்பேன் அப்படிங்கிறது வருகிறதா இல்லையா? உமது இரத்தத்தை, தன்னை பரிசுத்தம் செய்கிற இரத்தத்தை என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு விலையேற பெற்றதுன்னு எண்ணிட்டு இருக்கிற அந்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறேனா? அப்போ என்னன்னா சகோதரர் சொல்லு, அப்போ இது யாருக்கு அப்படின்னு கேட்டால் ஏதோ மற்றவர்களுக்கு அல்ல, உலகத்தாருக்கு அல்ல. அதான் சொல்கிறேன், உலகத்தாருக்கு நியாய தீர்ப்பு குறைவாக இருக்கும். ஏன் தேவனுடைய ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு அதிகமாக இருக்குன்னு கேட்டால், நீ தூரமானவன் அல்ல, நீ நெருக்கமானவன். உதாரணமாக இந்த வசனத்தை பாருங்கள், நீதிமொழிகள் அந்த வசனம் இருக்கும். ஒரு உறவு எவ்வளவு கோபத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. அது ஒரு பொதுவான வசனம். ஆறாம் அதிகாரம், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில், ஸ்திரீயினுடைய விபச்சாரம் செய்கிறவன் மதிகெட்டவன் அப்படின்னு சொல்லி, அந்த பிறனுடைய மனைவினிடத்தில் பிரவேசிப்பவன் அல்லது அப்படியே அவளை தொடுகிறவன் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை பற்றி பேசும் பொழுது, இதற்கு இடம் கொடுத்த அந்த மனைவியை பற்றி பாருங்கள். அந்த மனைவி யாருன்னு கேட்டால், அவள் ஒருவனுடைய மனைவி. இப்போ அவள் தன் புருஷனுக்கு துரோகம் செய்து இன்னொருவனிடத்திலே தொடர்பு வைக்கிறாள்.
இது நடந்து விட்டது. இப்போ இதை இந்த புருஷன் பார்க்கிறார். அவர் என்ன 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 வாசிக்கிறோம்? 34ஆம் வசனம். ஸ்திரியை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழிவாங்கும் நாளில் என்ன செய்ய மாட்டான்? தப்ப விடான். அவன் எந்த ஈட்டையும் என்ன செய்யான்? பாரான். எப்பா, உன் மனைவி விபச்சாரம் செஞ்சிட்டால, அதுக்கு பதிலாக அந்த அவளோட அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கிக்க அப்படின்னு சொன்னால் அவன் அது சரின்னு சொல்லுவானா? சொல்லுங்களேன், புருஷர்கள் சொல்லுங்களேன். வாங்க மாட்டாங்க. அப்போ என்னென்னா, யாரோ ஒரு பெண் பாவம் செய்கிறாள் அப்படிங்கிறது ஒரு பேச்சை வேணால் பேசிட்டு போகலாம். இந்த காலத்துலங்க யாருமே உண்மை இல்லைங்க அப்படின்னு பேசிட்டு போகலாம். ஆனால் தன்னுடைய மனைவியே பாவம் செய்தால் அந்த புருஷனுக்கு எப்படி இருக்கும்? அது எவ்வளோ பெரிய எரிச்சல். ஏன் எரிச்சல் படுறான், கோவப்படுறான்னு பேசக்கூடாது. ஏன் எரிச்சல், ஏன் கோவம்னா, அவள் யார்? அவள் என்னுடைய மனைவி எனக்கு இப்படி துரோகம் செய்யலாம், அல்லது என்னுடைய புருஷன் இப்படி எனக்கு துரோகம் செய்யலாம். உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியுமல்லவா? அந்த பழமொழியை பல நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது, கூட பிறந்த தமக்கை அக்கா தங்கச்சி தன் அண்ணங்காரன் என்ன துரோகம் பண்ணாலும் கூட கடைசியில் எங்கள் அண்ணன் தானே அப்படின்ட்டு என்ன செஞ்சுருவாங்க? போயிடுவாங்க. ஆனால் ஒரு மனைவிக்கு ஒரு மனிதன் துரோகம் செய்தால், அவள் பத்தினியாக இருந்தால் அவள் இல்லைன்னு செய்ய தயங்க மாட்டாளாம். கொலையும் செய்வாள் பத்தினி. ஏன் கொலை செய்கிறாள்? புருஷனை கொலை செஞ்சிட்டாலாமா அப்படின்னெல்லாம் பேசக்கூடாது. சீர் செய்வாள் தமக்கை, கொலையும் செய்வாள் பத்தினி. ஏன் கொலை செய்கிறாள்? ஏன் செய்கிறாள்னா, நீ எனக்கே சொந்தம், எனக்கே சொந்தம், நான் உனக்காக என்ன செய்திருக்கிறேன்? நான் உண்மையாக இருக்கிறேனே. ஒரு மனைவி அவள் பதறுகிறாள், என் புருஷன் எனக்கே சொந்தம், உங்களுக்கு நான் எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கிறேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் எனக்கு உண்மையாக இல்லையே. இதேதான் சகோதர சொல்லு. இயேசுவை பாருங்கள், அவர் எனக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார். எனக்காக தம்மை தாமே தினந்தோறும் தேவனுக்கு பலி செலுத்தினார். தனக்கு இஷ்டமானது, தனக்கு விருப்பமானது, தன் கண்களுக்கு பிடித்தமானது என்று அவர் தன் வாழ்விலே ஒன்றையுமே செய்யவில்லை. என்னை நேசித்தார். எனக்காக கற்புள்ள கனியாக அவர் கிறிஸ்து எனக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். அவருக்கு, ஆகவே இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு துரோகம் செய்யும் பொழுதுதான் அது என்ன பெரிய பாவமாகிறது. சீசர்கள் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்ன பொழுது சீசர்கள் எல்லாரும் பதறிக்கிட்டு கேட்டாங்களா இல்லையா? என்ன கேட்டாங்க? ஆண்டவரே நானும். யூதாஸ் காரியத்தையும் கேட்டான். அதுவே அவன் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டான். ஆனால் மற்றவர்கள் எல்லாரும், ஆண்டவரே என்ன பேசுகிறீங்க? எங்கள் வாயிலா, எங்கள் கைகளா உம்மை காட்டி கொடுக்க போகிறது அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த வசனத்தை வைத்து நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, இங்கே என்ன வாசித்தோம்? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே, ஆண்டவரே உம்முடைய கால்களை கண்ணீரினாலே நனைத்து என் தலைமுடியினால் நான் என்ன செய்வேன்? நான் துடைத்து உம்முடைய பாதங்களை நான் முத்தம் செய்வேன் அல்லவா? இதுதானே நான். ஆனால் நான் என்ன செய்து விடுவேன்? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறேனா? ஆண்டவரே, என்னை குறித்து இப்படி எழுதப்படலாமா? என்னை குறித்து இப்படி எழுதப்படக்கூடாது. நான் ஒரு பைத்தியக்காரனாய், பாவம் நிறைந்தவனாய் இந்த உலகத்தில் நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த போது நீங்கள் என்னை தேடி வந்தீங்க. ஆண்டவரே, நான் உமக்கு துரோகம் செய்தேனோ அப்படிங்கிற. அப்போ என்னென்னா இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், பாவம் எப்பொழுது பெரிய பாவமாகிறது? ரோட்டில் போகிறவன் இயேசுவை பற்றி தவறாய் பேசினால் அது பெரிய விஷயம் கிடையாது. ரோட்டில் போகிறவன் பாவம் செய்தால் அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சபையில் இருக்கிற அவருடைய சீசன், அவரை பின்பற்றுகிற நான் ஒரு பாவம் செய்தால், மனப்பூர்வமாக செய்தால், அது எந்த அளவுக்கு பெருசாக மாறுகிறது? எந்த அளவுக்கு? தேவனுடைய குமாரனை
காலின் கீழ் மிதிக்கிறேனா? ஆண்டவரே, என் காலை வெட்டி போடுங்க. நாம் சில நேரங்களில் பதறுகிறோம் அல்லவா? ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தூரம் போனால் என்னை ஏதாவது என்ன செஞ்சுருங்க, எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்து என்னை திருப்புங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் அல்லவா? அப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நான் எப்படிப்பட்ட பாதகனாய் போய்விடுவேன்? அவரை காலின் கீழ் மிதிக்கிறவனாய் போய்விடுவேனோ? ஆமாம் ஆண்டவர். இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சொல்லே, தேவனுடைய அவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்து கொண்டு அவருக்கு நாம் இப்பொழுது அவருடைய மனைவி எந்த ஈட்டை அவர் பார்ப்பார்? எந்த ஈட்டை? என்னுடைய உண்மை தன்மை தவிர வேறு எதை அவர் எதிர்பார்க்கிறார்? ஒரு புருஷன் வேறு எதை எதிர்பார்ப்பான்? இல்லை. நான் உமக்கு துரோகம் பண்ணதுக்காக 10 பவுன் கொண்டு வரேன்னு ஒரு பெண் சொன்னால் ஒரு புருஷன் ஏற்றுக்கொள்வானா? பணாசையில் வேறு கொண்டவர்கள் வேணாலும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் உண்மையான புருஷன் ஏற்றுக்கொள்வான். உண்மையான மனைவி ஏன் கொலை செய்கிறாள்? பத்தினி கொலை செய்வாள். அப்போ என்னென்ன அருமையான சகோதரர் சொல்லு, பாவம் எப்பொழுது பெரிய பாவமாய் மாறுகிறதுன்னு கேட்டால், நெருக்கமானவர்கள் செய்கிற பாவம் தான் மிகப்பெரிய பாவம். யாரோ ரோட்டில் போகிறவங்க செய்கிற பாவம் அல்ல. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவருடைய அன்பில் எனக்காக வாழ்ந்த அவருடைய அன்பை அறிந்த பிறகு நான் பாவம் செய்வேன் என்றால், நான் அவரை காலில் போட்டு மிதிக்கிற அந்த பெரிய அந்த பாதகனாக நான் மாறிவிடக்கூடிய அபாயம் நமக்கு இருக்கிறது. அப்போ இந்த பாதகனை என்ன செய்யலாம்? அவனை நியாயந்திருக்கலாமா கூடாதா? இப்பொழுது சொல்லுங்களேன். அப்போ இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் ஒன்றை. ஊரில் உலகத்தில் இருக்கிறவன் தான் இயேசுவை இப்போ சிலுவையில் அறைகிறாங்க. நானெல்லாம் அப்படி கிடையாதுன்னு நினைக்காதீங்க. நாம் எவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு நெருக்கமாய் போகிறோமோ அவ்வளோ தூரம் பெரிய பாதகத்தை செய்யக்கூடிய அபாயத்தில் நாம் இருக்கிறோம். அதனால தான் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இயேசு அவருக்கு உண்மையாக இருக்க, அவரை நேசிக்க நான் பெரும் பாதகனாய் மாறிவிடக்கூடிய அபாயம் நமக்கு இருக்கிறது. பெரும் பாதகனாய் மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆகவே அவருடைய அன்பை நினைத்து நம்ம என்ன செய்வோம்? ஆனால் சகோதர சொல்லே, இந்த அப்பமும் ரசமும் அல்லது இந்த நேரத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை என்னன்னு கேட்டால், பேதுருவை போல மனங்கசந்து அழுது மனம் திரும்பினால், ஆண்டவரே, என்னுடைய வாயினாலாக உம்மை மறுதலித்தேன், என்னால் இது சகிக்க முடியல, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு மனம் திரும்பினால், ஆண்டவரே, நம்முடைய காயங்களிலே முத்தம் செய்ய வேண்டிய நான் உம்மை காலில் மிதிக்கிறேன் ஆண்டவரே இல்லை அப்படின்னு மனம் திரும்பினால், இப்பொழுது நாம் மனம் திரும்பவும் சகோதரர் சொல்லி இந்த உடன்படிக்கைக்கு உண்மையாக இருப்போம். இந்த உடன்படிக்கைக்கு நாம் உண்மையாக இருப்போம். ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். அவரிடத்தில் ஆனால் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், பெரிய துரோகத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறார் நமக்கு. அதான் பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு. அவர் நம்மை மன்னிக்கிறார். இந்த நேரத்திலேயும் நாம் அந்த அன்பின் உறவிலே அவரிடத்தில் கேளுங்கள். இயேசுவை ஏதோ தூரமானவராக அல்ல. ஆண்டவரே, என்னுடைய வாயினாலே உம்மை மறுதலித்தேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய காயங்களை, உம்முடைய பாதங்களை முத்தம் செய்ய வேண்டிய நான் உம்முடைய பாதத்தை என் கால் கொண்டு மிதித்து விட்டேன் ஆண்டவரே. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உம்முடைய கைகளிலே விரலை விட்டு ஆட்டினால்தான் நான் நம்புவேன் என்று சொல்லி என்னுடைய அவிசுவாசமான பாவத்தை மன்னியுங்க ஆண்டவரே. நான் உம்மை நம்பாது போனதற்காக என்னை மன்னியும் என்று சொல்லி இந்த நாம் எல்லாரும் ஏக சத்தமாய் நாம் ஜெபிக்கலாம்.